கொல்லிமலையில எட்டுக்கை அம்மன் ரொம்ப பிரசித்தமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டோம். முக்கியமாக அந்த கொல்லிமலையில வரக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த அம்மனை பார்க்காம போக மாட்டாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றவங்க. ஆமா. சரி, இந்த அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த அம்மாவை பத்தி நம்ம பேசணும்னா ஒரு நாள் 2 நாள் போதாதுங்க. ஏன்னா இங்க அவ்வளோ சூட்சமங்களும் மர்மங்களும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கொல்லிமலை. ம். அம்பாள் மட்டும் சொல்ல முடியாது, அம்பாளை சார்ந்து பல விஷயங்கள் இந்த கொல்லிமலையில மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றோம். இதுல என்ன, நான் கொடுக்கக்கூடிய ஆலயம் சார்ந்த ஒரு இன்டர்வியூ, ம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து முதல் கோயிலாக கண்டிப்பா. எனக்கு வந்து உங்களுடைய சேனல் மூலமா கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் இந்த ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராணம், சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் உமா மகேஸ்வரி, பார்வதி தேவின்னு சொல்லுவோம். அந்த பார்வதி தேவி யாரு? தக்ஷன்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு மகளாக பிறந்து இறைவனை வந்து மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து தவத்தினால அவங்க மேல இருந்த ஒரு காதலால இறைவனை வந்து மனம் முடிக்கிறார். ஆனா இதை யாரு ஏத்துக்கல? தக்ஷன்கிற அரசன் ஏத்துக்கல, மறுக்கிறார். அப்ப தக்ஷன் ஒரு யாகம் நடத்துறார். அந்த தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு வருது, பரமேஸ்வரனுக்கு மட்டும் அழைப்பு வரல. இது யாருக்கு கோபம் வருது? யாருமே தன் கணவனுக்கு வந்து மனைவி பிறந்த இடத்துல இருந்து மதிப்பு கொடுக்கலன்னா அந்த மனைவிகளுக்கு வந்து கோபம் வரும். அப்ப இறைவனுடைய வாழ்க்கை வரலாறுகள்லயும் இது வந்து அடங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த உமாதேவி வந்து கோபமாகறாங்க, என்னுடைய இறைவனுக்கு அழைப்பு வரல, இதை நான் வந்து கேட்க போறேன் அப்படின்னு வராங்க. அதுல இவங்க என்ன பண்றாங்க, இறைவன் வந்து அதை விரும்பல, நீ போக வேண்டாம்னு தடுக்கிறார். ஆனா இறைவனுடைய வார்த்தையை மீறி அவங்க போகிறாங்க. அந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சுதா முடியலையாங்கிறது அது அடுத்த பார்ட்டு. ஏன்னா இறைவனே பஞ்சபூதமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதத்துல அக்னியும் ஒண்ணு அடங்கியிருக்கு. அப்ப அந்த அக்னி யாருடைய அனுமதி இருந்தா அந்த யாகம் நல்லா நடக்கணும், இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த யாகமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு புராணம் இருக்கு. அது தனியா போகும். அப்ப இறைவன் கோபமாகிறாரு, அங்க உமாதேவிக்கு அவமானங்கள் நேருது. அந்த அவமானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க வந்து அக்னியில இறந்துடுறாங்க. அக்னியில இறங்கும் போது பாதி உடல் வெந்துருது, பாதி உடல் பஷ்மமாகல. அப்ப இறைவன் வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கிறார். ஏன்னா இறைவனே அக்னி ஸ்வரூபம். கண்டிப்பா.